சர்க்யூட்ஸ் அண்ட் நெட்வொர்க்கில் ஒரு கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் Q அட் ரெசனன்ஸ் ஃபார் த பிலோ சர்க்யூட் அப்படின்னு கொடுத்து ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டில் 2 ரெசிஸ்டார், ஒரு கெப்பாசிட்டர் அண்ட் ஒரு இண்டக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட். Q அட் ரெசனன்ஸ்ன்றது கண்டிஷன். Q இஸ் ஈக்குவல் டு XL பை R அப்படின்னு எழுதலாம். XLோட வேல்யூ வந்து ஒமேகா எல் அப்படின்னு எழுதலாம். ஒமேகாவை வந்து 2πF அப்படின்னு எழுதலாம். இந்த எல் அப்படியே இருக்குது, ஆர் டினாமினேட்டரில் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு எஃப்ஆரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். எஃப்ஆர் அப்படின்றது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா 1/2π√LC. 1/2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14, ரூட் எல்லோட வேல்யூ வந்து இண்டக்டாருக்கு வந்து 5 இன்ட்டு கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 100 மியூவை வந்து 10⁻⁻6 எழுதலாமா? 100 இன்ட்டு 10⁻⁻6. இப்போது 2 இன்ட்டு 3.14 வந்து மல்டிபிள் பண்ணும்போது 6.28 வருது. ரூட் 5 இன்ட்டு 100 500 10⁻⁻6 அப்படியே இருக்குது. 6.28 இன்ட்டு ரூட் 500 வந்து 22.36 அப்படின்னு எழுதலாம். ரூட் 10⁻⁻6 வந்து ரூட்லேருந்து வெளில எடுக்கும்போது 10⁻⁻3 அப்படின்னு எழுதலாமா? இப்போது 1/, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 140.42 இன்ட்டு 10⁻⁻3 அப்படி எழுதியிருக்கேன். இப்போது 1/140.42 டிவைட் பண்ணும்போது 7.12 இன்ட்டு 10⁻⁻3 அப்படின்னு கிடைக்கிது. இந்த -3 மேலே போச்சுன்னா +3. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? இப்போது 7.12 ஹெர்ட்ஸ் அப்படின்றது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது Qவோட வேல்யூ தான் நம்ம கொஷனில் கேட்டிருக்காங்க. Q அப்படின்றது 2πFRL/R. 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14 இன்ட்டு எஃப்ஆரோட வேல்யூ வந்து 7.12 இன்ட்டு எல்லோட வேல்யூ வந்து 5 ஆரோட வேல்யூ வந்து இங்கே 2 ரெசிஸ்டார் இன் சீரியஸ் அப்படின்றதுனால 90 + 10 வந்து 100. அதை வந்து டினாமினேட்டரில் வந்து போட்டுட்டு மேலே இருக்கிறது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் 22.56/100. இதை டிவைட் பண்ணும்போது 2.235 தான் நம்மளோட Q வேல்யூ. தேங்க்யூ.